ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா? கர்நாடகா ஃபேமஸ் பன்ஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை செய்கிறதுக்கு பச்சை வாழைப்பழம் 2 பழுத்தது கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 50 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சால்ட் 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். சீரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க, சீரகம் தான் இதுக்கு ஃப்ளேவர் தரும். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே மைதா மாவு சேர்த்துக்குங்க. மைதா மாவு 1/4 kg சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசையணும். முக்கியமான பாயிண்ட்டுங்க, தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. அந்த வாழைப்பழம் பிசைஞ்சலங்க, அதுவே தண்ணியாக தான் இருக்கும், அதுவே போதுமானது. தண்ணிக்கு பதில் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். ஊறிட்டு மறுநாள் இப்படி தாங்க இருக்கும். ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாவு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருண்டை எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு பூரி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணுங்க. பூரி சைஸ் ரவுண்டாக இருக்கும்லங்க, அந்த சைஸில் தேய்ச்சிக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் சூடானதும் பூரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க போட்டு மேலே தட்டி கொடுத்துட்டு நல்லா உப்பி வரணும். உப்பி வந்தால் தான் சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி உப்பணும். கலர் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆனவுடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பன்ஸ் இப்படி தாங்க செய்யணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம காலைல காஃபி கூட இல்லை தேங்காய் சட்னி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.